வணக்கம் நேயர்களே, மீண்டும் டாக்டர் எஸ்ஜி உங்களுடன் அல்சர் மற்றும் அதனுடைய காசஸ் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இப்போது அல்சரை குணப்படுத்தக்கூடிய 5 காய்கறிகள் இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ், நீங்கள் எவ்வளோ நாள்பட்ட அல்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும், குடல் புண், இரைப்பை புண் மற்றும் உணவு பாதை புண்ணால் பாதிக்கப்பட்டிருந்தாலும், இந்த 5 காய்கறிகளை முறையாக சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வந்தால் உங்களுடைய அல்சர் மேலும் அதிகமாகாமல் பார்த்து கொள்ள முடியும், அக்ரவேட் ஆகாமல் பார்க்க முடியும். ரெண்டாவது நீங்கள் அக்ரவேட் ஆகாமல் பார்த்து கொள்வதோடு கூட அல்சரை அதிகரிக்கக்கூடிய வேலைகள் எதுவும் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த 5 காய்கறிகள் மட்டுமே உங்களுடைய அல்சரை குணப்படுத்தும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்பர் 1, பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் பெரும்பாலும் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம். அதில் 5 காய்கறிகள் சொன்னால் முதல் இடம் வகிப்பது வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் முறையாக சரியாக ஒரு அல்சர் பிரச்சனை உள்ளவர் பயன்படுத்துகிறார் என்றாலே அல்சர் நோயினுடைய வீரியத்திலிருந்து படிப்படியாக சீக்கிரமாக குணமடைந்து வர முடியும். எப்படி வெண்டைக்காயை பயன்படுத்துவதுன்னா, காலையில் முதல் காலை எழுந்தவுடன் முதலில் இந்த ஃப்ரெஷ் வெண்டைக்காயை ஸ்டோர் பண்ணாமல், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல், நல்ல ஒரு ஃப்ரெஷ் வெண்டைக்காய் மினிமம் 3 வெண்டைக்காய் எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு பச்சை வெண்டைக்காயை வெறும் வயிற்றில் காலையில் எடுத்துக்கணும். ஸோ இது எவ்வளோ நாள் சார் எடுத்துக்கலாம்? எஸ், நீங்கள் 1 or 2 months கூட எடுக்கலாம், தப்பே கிடையாது. சரி, எப்படி இது குணப்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அல்சர் பேஷண்ட்டுக்கு ஆசிடிட்டி இருக்கும், நிறைய அமில சுரப்பும் மற்றும் அமில சுரப்பும் இந்த ஏற்கனவே இருக்கிற புண்ணை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கும். இந்த பச்சை வெண்டைக்காய் காலை நேரத்தில் எடுத்துக்கொள்வதன் மூலமாக ஆசிடிட்டி ஆல்கலிக்காக மாறுது. ஸோ அமிலத்தன்மை மிதமாக்கப்படுகிறது, சமநிலைப்படுத்தப்படுகிறது. இந்த செகண்ட், வெண்டைக்காயில் நேச்சுரலாகவே புண்ணாற்றக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதில் இருக்குது. ஸோ இந்த 2 மிக முக்கிய காரணங்கள் இருப்பதாலும் இந்த வெண்டைக்காயில் உள்ள வளவளப்பு தன்மை உங்களுடைய இரைப்பை புண் மேலே ஒரு நல்ல ஒரு கோட் ஃபார்ம் பண்ணும். அது மேலே போய் கொஞ்சம் படிஞ்சிரும். ஸோ இதில் எந்த காரம் இல்லாத இருப்பதனால உங்களுக்கு அடுத்த வேளை உணவுகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த உணவு அந்த புண்ணை நேரடியாக பாதிக்காமல் பராமரிக்கும். ஸோ இந்த நல்ல காரணங்கள் இருப்பதனால் வெண்டைக்காய் சிறந்த காய்கறி அல்சர் பேஷண்ட்டுக்கு. ரெண்டாவது காய்கறி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுரைக்காய், பாட்டில் கார்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ சுரைக்காய் மிகச்சிறந்த ஒரு காய் யாருக்கு அப்படின்னா அல்சர் பேஷண்ட்டுக்கு. ஸோ இதை எப்படி வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம், பட் இயன்ற மட்டும் வெறும் வயிற்றில் பயன்படுத்துங்க. இயன்ற மட்டும் வேக வைக்காமல் பயன்படுத்துறது ரொம்ப சிறந்த பலன் கொடுக்கும். சுரைக்காய் பச்சையாக நிறைய பேர் நம்ம சாப்பிட்ருப்போம், பாயில் பண்ணாமே. ஸோ காலையில் முதல் உணவை ப்ரஷ் பண்ணாமல், பெட்டர் ப்ரஷ் பண்ணக்கூடாது, ப்ரஷ் பண்ணாமல் நேரடியாக நீங்கள் சுரைக்காயை நல்லா ஃப்ரெஷ் பாட்டில் கட் பண்ணி நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 2 கேக் சைஸ், 2 கேக் அளவுக்கு, அல்லது நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க, வெயிட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 50 to 100 grams அளவுக்கு சுரைக்காய் அந்த சுரைக்காயோட உள் சுவர் உள்ளே வெள்ளை நேரத்தில் உள் சுவர் இருக்கும், அதை அப்படியே நல்லா கடித்து மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அல்சர் ரீகர்ஜிடேஷன் குறையும். இந்த காலை நேர குமட்டல், காலையில் ரிட்டன் வர்றது, இதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே சமயத்தில் புண் மேலும் அதிகமாகாமையும் இந்த காலை சுரைக்காய் உங்களை பாதுகாக்கும். மூன்றாவது ஒரு மிக முக்கியமான ஒரு காய்கறி, இதுவும் உங்களுடைய அல்சர் புண்ணை இந்த கிரானிக் அல்சர், அதாவது இரைப்பை புண் வந்திருக்கும், ஆனால் அந்த புண்ணோட பரப்பளவு ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மாதிரி பரப்பளவு பெருசாக இருக்கும் பொழுது என்ன மெடிசன் போட்டாலுமே அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ரிலீஃப் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பச்சை காய்கறி மருத்துவம் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் கொடுப்பதாக இருக்கும். ஸோ மூன்றாவது காய் என்ன அப்படின்னா ட்ரம்ஸ்டிக், முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காயோட உள் பகுதி இருக்கு இல்லைங்களா, செமி பாயில்டு, ஒரு அரை வேக்காடாக பண்ணி நல்ல ஒரு பிஞ்சு முருங்கைக்காயை ஒரு செமி பாயில் பண்ணிக்கிட்டு அதை உள் சுவரை நல்லா இது பண்ணி, காரம் போடக்கூடாது, மெயினாக சால்ட் யூஸ் பண்ணலாம் வேக வைக்கும்போது, அதை மட்டும் பண்ணிவிட்டு மினிமம் 2 முருங்கைக்காய், ஒரு ஃபுல் முருங்கைக்காயில் 2 முருங்கைக்காய் காலையில் ஃபஸ்ட்டு ஃபுட்டாக, இது எல்லாமே காலை முதல் ஆகாரமாக நம்ம இறப்பைக்குள்ளே போகணும். நீங்கள் டீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி, காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை நீங்கள் உள்ளே அனுப்பியிருக்கணும்.
ஸோ அரை வேக்காடாக வேக வைத்த முருங்கைக்காயினுடைய உள்சுவர். இது 3வது மூலிகை. ஸோ 4வது காய் என்ன அப்படின்னா கேபேஜ் என்கிற முட்டைக்கோஸ். தமிழில் முட்டைக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. இது ஒரு மிகச்சிறந்த அல்சர் நிவாரணி, மிக அற்புதமான ஒரு அல்சர் நிவாரணி. ஸோ இந்த முட்டைக்கோஸ் வந்துட்டு பெரும்பாலும் நம்ம நிறைய மருந்து போட்டு வளர்க்கப்பட்ட முட்டைக்கோஸ் தான் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. பட் முடிந்த வரைக்கும் ஆர்கானிக் முட்டைக்கோஸ் பயன்படுத்துங்க. பல இடங்களில் மருந்து பயன்படுத்தாமல் முட்டைக்கோஸ் வளர்ப்பு செய்கிறாங்க. ஸோ இந்த ரசாயன உரம் இல்லாத முட்டைக்கோஸ் இருப்பது மிகச்சிறந்ததாக இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு அதோட உள் லேயர் எடுத்துகிட்டு ஜூஸ் போட்டுக்கலாம். அதை வேக வச்சும் எடுத்துக்கலாம். பட் வேக வைக்கும் பொழுது மெயினாக எந்த காரம் பயன்படுத்தக்கூடாது. லேசான சால்ட் மட்டும் போடலாம். செமி பாயில்டாக இருக்கணும். ஃபுல்லி பாயில் பண்ணுறதை விட செமி பாயில்டாக இருக்கிறது நல்லாயிருக்கும். இதை விட வந்துட்டு நீங்கள் பெட்டர் வந்துட்டு கேபேஜ் எடுத்துகிட்டு ஒரு 4 லேயர் எடுத்து ஜூஸை போட்டு ஒரு 20 to 30 ml மட்டும், ஒரு 20-30 ml அளவுக்கு, ஒரு நம்ம குடித்தோம் அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் இருக்கிற அளவுக்கு மட்டும் அதுலேருந்து ஜூஸ் எடுத்துக்கோங்க. முட்டைகோஸ் ஜூஸ். இதை மட்டுமே காலை நேரத்தில் அதனோட கூட கொஞ்சமாக ஹனி மிக்ஸ் பண்ணலாம். இது கூட டர்மரிக் மிக்ஸ் பண்ணலாம். மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, இது மிக்ஸ் பண்ணலாம் இந்த கேபேஜ் ஜூஸ் கூட. அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளும் பொழுது மிக அற்புதமான பலனை காண முடியும். அல்சருடைய தீவிரத்திலிருந்து மிக எளிமையாக நீங்கள் வெளியில் வர முடியும். பெரிய மருத்துவ செலவு இல்லாமல் இதெல்லாம் செய்து கொள்ள முடியும். கடைசியான காய்கறி வெண்பூசணி. பல இடங்களில் பார்த்துருப்போம், ரோட்டில் வந்து ஒடிச்சு வச்சுருப்பாங்க. நம்ம அதை பயன்படுத்திக்க மாட்டோம். பட் வெண்பூசணி ஒரு அற்புதமான குண்ம நிவாரணி. ஆங்கிலத்தில் ஆன்டி அல்சர் வெஜிடபிள். அதில் ஆன்டி அல்சர் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மருந்தை நேரடியாக கொண்டு போய் புண்ணில் வைக்கிறதுக்கு இணையானது இந்த காய்கறிகள் எல்லாம் காலை முதல் வேலையாக எடுத்துக்கொள்வது. இப்போ நம்ம கை காலில் புண்ணு இருந்ததுன்னா எப்படி மெடிசன் எடுத்து புண்ணில் நேரடியாக நம்ம அப்ளை பண்ணி புண்ணை கட்டு போட்டு புண்ணை வந்துட்டு வேறு எந்த புற காரணிகளும் புண்ணை தாக்காமல் நம்ம பாதுகாப்போம் இல்லையா? இறப்பை புண்ணு அந்த மாதிரி செய்ய முடியாது, நம்ம தனிமைப்படுத்த முடியாது. ஸோ இந்த காலை நேரத்தில் இந்த காய்கறிகளை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக நீங்கள் புண்ணு மேலே நேரடியாக ஒரு மருந்தை போட்ட மாதிரி கணக்காகும். ஸோ வெண்பூசணி எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா 2 விதமாக பயன்படுத்தலாம். செமி பாயில்டாகவும் பயன்படுத்தலாம். அரை வேக்காடாக செஞ்சு அதை நீங்கள் காலையில் முதல் உணவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது வெண்பூசணி ஜூஸ் மிக அற்புதமாக இருக்கும். ஒரு வெண்பூசணி, நல்ல ஒரு இளம் வெண்பூசணி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஜூஸ் பண்ணி அது கூட சும்மா ஒரு 1/4 லெமன் மட்டும், அதிகம் இல்லை, 1/4 பாகம் லெமன், நிறைய லெமன் எடுக்க வேண்டாம், 1/4 பாகம் லெமன் கூட மோர் யூஸ் பண்ணிக்கலாம், பட்டர் மில்க். ஸோ அரை டம்ளர் மோர், 1/4 பாகம் லெமன் அண்டு அரை டம்ளர் வெண்பூசணி ஜூஸ். இதை 3ஐயும் மிக்ஸ் பண்ணி காலையில் ஃபஸ்ட்டு ட்ரிங்காக இதை எடுத்துக்கும் பொழுது தொடர்ந்து ஒரு 1 மாதம் முதல் 1.5 மாதம் வரைக்கும், ஒரு 45-48 நாள் வரைக்கும் தொடர்ந்து இதை பயன்படுத்தும் பொழுது எவ்வளோ மோசமான அல்சராக இருந்தாலும் அல்சரோட வலி குறையும். ரீகர்ஜிடேஷன், அந்த எதிர்த்து வர்றது உங்களுக்கு பெரிய அளவு குறையும். அடிக்கடி மலம் கழிக்கிறது, இந்த அல்சர்னால் ஏற்படக்கூடிய குடல் எரிச்சல் குணமாகும். ஸோ ஃபைனலி கன்க்ளூட் பண்ணுற 5 அற்புதமான காய்கறிகள் நம்மளுடைய குடல் புண்ணை ஆற்றக்கூடியது. ஸோ இந்த 5 காய்கறிகளையும் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அல்சருடைய வீரியத்திலிருந்து சீக்கிரமாக வெளிவரலாம். ஸோ அடுத்த வீடியோவில் 5 ஹெர்ப்ஸ், 5 மூலிகைகள் பற்றி நம்ம பேச இருக்கின்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.